நான் உண்மையாக அவர் வார்த்தையின் படி நம்புறேன். தானியேல் பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ ஜெபம் பண்ண உடனே எனக்கு அவருடைய இது இறங்கிடுச்சு. உன் ஜெபம் தேவனுக்கு தாழ்ச்சி. ஆனால் பரிசியாவின் அதிபதி 21 நாள் சொன்னா, அதனால அதை கேட்க வந்துச்சு, பதில் வந்துச்சு. ஆனா அந்த பதில் ரீச் ஆகிறதுக்கு பிரியமான புருஷனாகிய தானியேலே. இன்னைக்கு காத்த என்ன சொல்றாரு? இல்ல, நான் புது மெத்தட் அந்நிய பாஷை கொடுக்குறேன், நீ பேசு, என்னோட சமைச்சு பேசு, 1 மணி நேரம் பேசு, சால்வ் பண்ண. நான் என்னையே நம்புவேன், நான் உன்னை பார்ப்பேன். இதெல்லாம வானமும் பூமி என்னுடையது, எல்லாத்தையும் நான் தான் படைச்சேன். ஏன்னா படிக்கிற 2ஆவது இடத்துல 8வது வருஷம் படைச்சேன். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்கிறார். சொன்னேன், if you are walking in the ways of the Lord God, nothing will touch you. எத்தனையோ வருஷம் ஹார்ட் ப்ராப்ளத்தில் இருந்தாங்கலாம். ஒரு நாளைக்கு காதுல சுத்தமா ப்ராப்ளம். What a man you are. I am ordinary man only. I am not a superman. Okay. God healed many miracles. ஏன்? அதே கர்த்தர் தான் இங்கே இருக்கிறார். அதை நானும் கேட்கிறேன், ஏன் கர்த்தரே இங்க அவசரம் ஜனங்களுடைய நிலவரப்படவில்லை. அவன் இருதயம் ஏமாத்துதலே பற்றி அவன் நினைச்சுக்கிறான். அவர் இருதயத்தின் உள்ளுங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன், அவர் ஏமாற்ற முடியாது. அழுத்தி சொல்லி குறிப்பாங்க. இல்லாட்டி அவங்க என்ன நினைப்பாங்க, நான் சண்டை கோயில் போயிட்டா எல்லாம் செய்யணும். அதுதான் அங்கேயே நடந்து. நான் சொன்னேன், இப்படி எல்லாம் நடக்க, நீ ஆண்டவரை நம்பி உன் வாழ்க்கையை நாம நடத்து. நீ தான் வாழ்க்கையை நடத்தணும், இன்னொருத்த நடத்த மாட்டேன். எதுவுமே அந்த மாதிரி போகும்போது கர்த்தர் உங்களோட இருப்பார். நீ கர்த்தரோட இருந்தால் அவர் அவரோட இருப்பார். சிம்பிள். 2 நாளாக கர்த்தர் நம்மளோட இருக்கணும். இருதயத்தின் முழுவதுமாக ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் எனக்கு தூக்கத்தை வைத்துட்டு நான் அவ்வளோ ஒரு பிரச்சனை போகணும்னு அவசியம் கிடையாது. 4 பேருக்கு போகும். பிரயோஜனமா இருக்கு. ஏன்? எந்த இருந்தாலும் ஒரு தகப்பனுடைய சாட்சி எனக்கு வேதனையா என்ன சொல்லி கொடுத்தாலும் இந்த ஜன புரிஞ்சிக்க பண்ணி கத்தரி என்கிட்டயே ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் வேற கேட்கிறாங்க, ஜெபம் கேட்கிறாங்க. எனக்கு தெரியுது, ஓப் பண்ணா தெரியுது, விக்கெட் அவுட்றாங்க. மிடில் ஸ்டம்பு காட்டிலாம் போச்சு. ஏன்னா வழி சரியில்லை. You are not following the ways of the Lord God. இல்ல. வேதத்தை வாசிக்கிறீங்களா? இல்ல. எங்க டைம் இல்ல பிரதர். நீ வெற்றியுள்ள ஜீவித வாசிங்கன்னா நீ வேதத்தை வாசி. அதுதான் நான் சொல்லுவேன். சின்ன வயசுல எனக்கு ஒரு பாட்டு சொல்லுவேன், வேதம் வாசி விரும்பு செய், அது உன்னை வளரச் செய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொண்டு ஒரு பாட்டு நாங்கெல்லாம் பாடுவோம். சண்டே ஸ்கூல் பாட்டு
சூப்பரா சொல்லி கொடுத்தாரு. சொல்லுவார் பாடுங்க அப்படின்னா, வேதம் வாசி தினமும் செவி தினமும் செவி தினமும் செவி, வேதம் வாசி தினமும் செவி. ஏன் கொஞ்ச நேரம் சும்மா உட்காந்துருக்கும் போது அது கொஞ்ச நேரம் அந்த ஒரு வழிவழி busy. I am busy. God, you should understand I am busy. Yes. I'll make you more busy. ஓட வெட்டிடுங்க. யூடியூப்ல ஒரு இது போடுறேன், கிளிப் போடுறேன். புலி வந்து தடான உள்ள வந்துச்சான் வீட்டுல. நாய் குறைச்சு பார்க்குதான் கூட கேட்கறது இல்ல. பூர வருதான் இந்த புலி ஒரு அவருக்கு தெரிஞ்சு எப்படி அட்ராக்ட் பண்ண மாட்டார். பூனை கண்டு புலி பிச்சுட்டு ஓடுதான். இன்னைக்கு இப்படிதான் நம்ம வாழ்க்கையில எங்க ஏதாவது ஒரு உலகத்தில் நடக்குமாங்க பூனை புலி பிடிச்சிட்டு இதை யூடியூப்ல கிரியேட் பண்ணி போடுறாங்க. அது வந்து ஷார்ட்ஸ்ல போடுறாங்க. அது அவ்வளோ மக்கள் மதீனமாகி அதை நம்புறாங்க. இப்ப ஆக 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் முடிச்சுக்கலாம். 4:5. ஆனாலும் செருபாபேலே, நீ திறன்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் என்னைக்கு சொல்றாரு. ரொம்ப நொந்து போய் நம்ம நோட்டீஸா இருக்கும் போது கூட அவர் எடுத்து போய் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திறன்கொள். இதுதான் நீ வச்சுக்கோ, நீ மனசா எடுத்துக்கோ. நீ கர்த்தர் என்ன பார்த்தா பேசுறாரு. திறன்கொள், கமான். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திறன் கொள்ளுங்கள். திறன் கொள்ளுங்கள். 3 அட்டென்ஷன். திறன்கொள் திறன்கொள் திறன்கொள். ஃபர்ஸ்ட் திறன்கொள் வந்து செல்வம். ஏன்னா அவன் கட்டுறான். திறன்கொள். அடுத்தது பிரதான ஆசாரியனே, நீ திறன்கொள். ஏன்னா இவங்க கன்ஃபியூஸ் பண்ணுவான். கன்ஃபியூஷன் மாட்டோம் பிரதான ஆசாரியன். அடுத்தது ஜனங்கள் டோட்டலா இது பண்ணிட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அவங்க திறன்கொள்ளுங்கள். வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். வேலையை நடத்துங்கப்பா. சொல்றேன், வேலையை நடத்துமா. எவன் வந்தானா வரலையோ, நீ ஒரு ஆளை போனோடனே ஆளை நடந்து சேரை பார்த்து எம்பி சேர்கிட்ட பேசி ஆள் வேலையை நடத்து. அது பாட்டு நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அவருக்கு தான் போதுமா, வேற யாரும் வேணும். அவருக்கு தான் போதும். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். அதுதான் வேணும். பயப்படாதீர்கள். நம்ம கூட யார் இருக்கணும்? அவர் இருந்தா போதும் எல்லாமே. அப்ப அந்த ஜனங்களை எகிப்திலிருந்து வரும்போது யார் பணம் இருக்குது? ஏன் அடி வாங்கினாங்க? அவர்கிட்ட மறைச்சாங்க. இங்க இருந்து எடுத்து வந்து சிவந்த சமுத்திரத்தை காமிச்சு கிமிச்சு எல்லாத்தையும் கொண்டு விட்டு அப்புறம் திருப்பி முணங்கி திருப்பி அடிவாங்க. ஆவியானவர் அடிப்பாரா? அடிப்பாரு. கண்டிப்பா அடிப்பாரு. இல்லையே அடிக்காத ஃபார்ம் ஆஃப் காட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். என்ன ஏன்னா உயிர்
ஆனா நீ சபையை நடத்துறது அப்படின்னா போடு போடு தப்பு பண்ணா அடி எந்த தகவலும் சிரிக்காத இருக்கிற தப்பு பண்ணும்போது பிள்ளைங்க உதவுறது இல்லை ஊரை நேசிக்கிறதா சிக்ஷா இல்லையா அம்மாட்ட அடி ஒண்ணு ஏன்னா பறந்துதான் வரும் அவருக்கு சாரியாவே இதெல்லாம் வரது நடந்தெல்லாம் வரது பறந்துதான் வரும் ஓடுவோம் அப்புறம் நேரம் எப்படி அப்படி கேட்கிறோம் நான் கூட்டி கட்டேன் கட்டி வெளியில் நம்ம பறந்து போயிட்டு இருக்கோம் அங்க வந்து நாங்க கொடுத்தோம் இது ஆக்சுவலா அவங்க அம்மா பண்ண கண்டோம் நீங்க அதே அம்மா அடிக்கிறத வந்து அடிக்குது தப்பா கண்டிப்பா சிரிச்சுப்பா ஒரே ஒரு மரணம் அவரை ஏமாத்திட்டு ஒன்று கணக்குறார் அவரை ஏமாத்த நீங்க தான் ஏமாத்திருக்கணும் ஏமாத்தவே முடியாது சமுத்திரத்தின் அடியில போய் அப்படி பார்த்து ஆராய்ச்சி பார்த்துட்டு வர நீ அரைஞ்சிருந்தா அவன் கேட்கிறாரு யோக பார்த்து அவன் ஐயோ நான் வாய் பொதிக்கிறேன் சாமி என்னை விட்டுருங்க அப்படின்னு ஆண்டவரா நம்மளால முடியாதுன்னு தான் அவர் தெரியும் அதனால முடியாது தான் அவர் செய்ய வேணும் என்ன கடவுள் பெற்றவங்க ஆசைப்படுவார்